ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஒரு சில நாட்களுக்கு பின்பாக அருமையான தம்பி ஜனா, சகோதரி ஜீவிதா ஆலயத்தில் வந்திருக்கிறாங்க. உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். அருமையாக புதிதாக வந்திருக்கிறதான சகோதரர் உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்னுமாக ஆன்லைன் வாயிலாக கூடியிருக்கிறதான விசுவாச பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இன்ப இனிய நாமத்தினாலே மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, கப்பியா அல்லது தேவனின் காப்பியா. காப்பி அப்படின்னு ஒன்று குடிக்கிற காப்பி அப்படின்னு நினச்சிடாதீங்க தயவுசெய்து யாரும். இது ஆங்கில வார்த்தை. காப்பி அப்படின்னா நகல் என்று கூட நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். நாம் கப்பியா கர்த்தரின் நகலா அப்படின்னு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, செத்து போன விதையை விதைக்க கொடுத்து முத்து போன்ற மனிதனை கண்டுபிடித்த முதலாளியின் கதை உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? செத்து போன விதையை விதைக்க கொடுத்து முத்து போன்ற மனிதனை கண்டுபிடித்த முதலாளியின் கதை ஒருவேளை உங்களுக்கு தெரியாவிட்டால் நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு அலுவலகத்தில் அந்த அலுவலகத்தோட முதலாளிக்கு வயசாகிருச்சு. தனக்கு பின்பாக இந்த அலுவலகத்தை கவனித்து கொண்டு தன்னுடைய வியாபாரத்தை நன்றாக நடத்துவதற்கு ஒரு தகுதியான நபரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். வெளியில் யாரையோ தேடுறதுக்கு இத்தனை ஆண்டு காலமாக என் கூடவே இந்த அலுவலகத்தில் வேலை புரிந்த யாராவது ஒருத்தர் கையில் இந்த பொறுப்பை கொடுத்தா நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி நினச்சாராம். அப்போ நல்ல மனிதனை நான் எப்படி கண்டுகொள்வது? நல்ல மனிதனிடத்தில் தான் இந்த ஆளுகையை நான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லா அலுவலக ஊழியர்களையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு தன்னுடைய மனதின் விருப்பத்தை அவர்களோடு சொன்னார். நான் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், உங்களில் ஒருவரை இந்த கம்பெனியோட எம்டி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், அது நானாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு சிறிய சோதனை தேர்வு ஒன்று வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், எல்லார் கையிலையும் ஒரு விதையை கொடுத்தாராம். எல்லார் கையிலையும் ஒரு விதையை கொடுத்து, இந்த விதையை வீட்டுக்கு கொண்டு போங்க, நல்ல ஒரு தொட்டி வாங்குங்க, அதில் இந்த விதையை போட்டு தண்ணி ஊற்றி நல்ல முளைக்க வச்சு 1 மாதம் கழித்து கொண்டு வாங்க. யாரோட விதை நன்றாக முளைத்து நல்ல வளர்ச்சி அடைந்திருக்குதோ அந்த நபருக்கு தான் இந்த கம்பெனியோட எம்டி பொறுப்பை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லார் கையிலையும் விதையை கொடுத்து அனுப்பிட்டாராம். நாட்கள் ஓட ஆரம்பித்தது. 1 வாரம் ஆரம்பித்தது. ஆஃபீஸில் இப்போ இதுதான் ஹார்ட் ஆஃப் த டாபிக். அதுதான் ஒரு அங்கே பேசப்படக்கூடிய ஒரு பிரபலமான விஷயமே இதுதான். என்னாச்சு, உன் விதை எப்படி இருக்கு? என் விதை முளை விட ஆரம்பிச்சிருச்சு, நான் டெய்லி தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன், அடுத்து என்னுடைய விதை வளர ஆரம்பிச்சிருச்சு, என்னுடைய விதை 2 இன்ச்சு வளர்ந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அவங்களோட விதை வளரக்கூடிய தன்மையை. இந்த அலுவலகத்தில் ஒரு நபர் இருந்தாரா, அவரோட விதை மட்டும் முளைக்கவே இல்லையா. அவரோட விதை முளைக்கவே இல்லை. தன்னுடைய மனைவியிட்ட சொல்லி பாரப்படுறாராம், என்னம்மா நானும் டெய்லி இந்த விதைக்கு தண்ணி ஊற்றுறேன், என்னெல்லாமும் பண்ணி பார்க்குறேன், இது என்ன செய்ய மாட்டேங்குது, முளைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாராம். 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் ஓடிடுச்சு. அந்த முதலாளி சொன்ன அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. எல்லாரும் செடியை தூக்கிட்டு வந்தாங்களே, நல்ல பயங்கரமாக வளர்ந்துருந்துச்சு, கையில் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மனுஷன் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதா வேண்டாமா? ஏற்கனவே எல்லாரும் சொன்னாங்க நல்லா முளைச்சி பயங்கரமாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு, ஏன் விதை இன்னும் முளைக்கவே இல்லை, நான் இந்த வெறும் தொட்டியை தூக்கிட்டு போனால் எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுவேனே, நான் ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இப்போ அவங்க மனைவி சொன்னாங்களா, நீங்கள்
அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அதை சரியாக செஞ்சீங்கல்ல, முளைக்குதோ முளைக்கலையோ அதை விடுங்க, நீங்கள் தைரியமாக என்ன செய்யுங்க, தொட்டியை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னாங்களாம். இவர் தூக்கிட்டு போனதை பார்த்தா எல்லாரும் நல்ல வளர்ந்த செடிகளே தொட்டியில் வச்சுருந்தாங்க. இவர் வெறும் தொட்டியை கொண்டு போகிறத பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்களாம். இவருக்கு ரொம்ப அவமானமாக இருந்துச்சான். கூனி குறி அங்கே நின்று கொண்டிருந்தாராம். முதலாளி வந்தாராம். வந்துட்டு கூனி குறுகி நின்று அந்த தம்பியை பார்த்து, இவர் கையில் தான் இந்த ஆஃபீஸோட எம்டி பொறுப்பை நான் அனுப்ப போகிறேன், கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்போ எல்லோரும் எங்கள் விதைகள்லாம் நல்லா முளைச்சி வந்திருக்குது, ஆனால் நீங்கள் விதையை முளைக்கி வைக்காமல் அப்படியே வந்திருக்கிற அவருக்கு கொடுக்குறீங்களே என்ன அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் அந்த எம்டி சொன்னாராம், நான் உங்கள் எல்லார் கையிலையும் கொடுத்த விதை நன்றாக ஸ்டீம் பண்ணி, அதாவது நல்ல வெந்நியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் உள்ள உயிர் சத்துலாம் என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. செத்துப்போன விதைகளைத்தான் நான் உங்களிடம் கொடுத்தேன், அப்புறம் எப்படி செடியாச்சு, எப்படி செடியாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கேயோ போய் வேறு ஏதோ விதையை வாங்கி கொண்டாந்து என்ன பண்ணியிருக்காங்க, வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அதான் கேட்டேன், செத்துப்போன விதைகளை விதைக்க கொடுத்து முத்து போன்ற மனிதனை கண்டுபிடித்த ஒரு முதலாளியின் கதை. யோசிச்சு பாருங்களேன், அழிந்து போகக்கூடிய இந்த உலக ஆளுகைக்கு உயர்குணம் படைத்த நல்ல மனிதர்கள் இத்தனை அவசியம் என்றால், உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்தில் ஆளுகைக்கு உசிதமான மனிதர்களை தரம் பிரிப்பது எத்தனை அவசியம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு தரம் பிரித்து பார்க்க வேண்டியது எத்தனை அவசியம். இந்த அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, பரலோக தேவனின் தரம் பிரிக்கும் பகுப்பாய்வு சோதனையை இந்த நாளில் நாம் ஜெபத்தோடு படிக்கலாமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபித்து நம்முடைய தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருந்து பூமியின் மணுமக்களாகி எங்களை கண்ணோக்கி பார்க்க அன்புள்ள ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளின் ஆயத்த வேளையில் அன்புள்ள ஆண்டவரே, எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் எங்களோடு பேசும்படியாக உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஒரு முறை சீர்தூக்கி பார்க்க கர்த்தர் எங்களோடு தம்முடைய ஆவியின் மூலமாக வெளிப்பட இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நம்முடைய கவனத்தை ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்திற்கு நேராக திருப்புவோம். ஆமோஸ் 9வது அதிகாரம் 9வது வசனம். இதோ சல்லடையினால் சலித்தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படி நான் கட்டளையிடுவேன், ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஆமோஸ் தீர்க்கதரிசி அருமையா சொல்றாரு, ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படி நான் கட்டளையிடுவேன். என்னதுங்க என்னது? ஜல்லடை. சிஸ்டர்ஸ்ட கேட்டால் சொல்லுவாங்க, இந்த ஜல்லடை வச்சு என்ன பண்ணுவீங்க? வீட்டில் மாவு சலிப்போம் இல்லையா? சரி, சல்லடையை வச்சு சில மங்கையர் மாவு சலிப்பாங்க, சில மனுஷங்க மணல் சலிப்பாங்க. அவங்க சலிக்கிறது சிந்தலாம், சிதறலாம். ஆனால் குறைவுள்ள மனிதன் சலிக்கும் போது சிந்துவதும் சிதறுவதும் இயல்பு. நிறைவுள்ள தேவன் சல்லடையினால் சலிக்கும் போது ஏதாவது சிந்துமா, ஏதாவது சிதறுமா? நிச்சயமாக சிதறுவதில்லை. அதனால தான் வசனம் சொல்லுது, ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஜல்லடையை கொண்டு சலிக்கிறார். சிந்தாமல் சிதறாமல் நிறைவான தேவன் மேனியுள்ள ஒரு மணியையும் கீழே விழாமல் பிரித்து எடுக்கிறார். பதரை தனியா மணியை தனியா பிரித்து எடுக்கிறார் ஆண்டவராகிய தேவன். சல்லடையினால் ஜலித்தரிக்கிறது போல ஆண்டவர் பிரிக்கிறார். நல்லவங்களையும் கெட்டவங்களையும் பிரிக்கிற மாதிரி சல்லடையில பிரிக்கிறாராம். எதன் அடிப்படையில் அங்க பிரிக்கிறாரு ஆண்டவர்? பிரிக்கிறார் என்றால் எதன் அடிப்படையில் நல்லதையும் கெட்டதையும் பிரிக்கிறாரு? பாருங்களேன், மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம வாசித்தோம். 13வது அதிகாரத்தில் 47 முதல் 50 வரை வாசித்தோன்னு சொன்னால், அன்றியும்
பரலோக ராஜ்யம். கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த பொழுது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பு என்ன செய்யுமா உண்டாயிருக்கும். கடைசி பகுதியில் பார்த்தோம், ஒரு கோதுமை மணியும் தரையில் விழாது. ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலிச்சு எடுக்கிறாராம். இந்த பகுதியில் படிக்கிறோம், பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் ஆண்டவர் சலித்தெடுக்கிறார். சகல மீன்களும் வலைக்குள்ள வருது. என்ன புரியுது பாருங்க, ஜல்லடிக்கு எல்லாம் வருதுங்க, கோதுமையும் வருது, பதரும் வருது. பரலோக ராஜ்யம் வலையை வீசும் பொழுது எல்லா விதமான மீன்களும் உள்ள வருது. நல்ல மீனும் வரும், அவசியம் இல்லாத மீன்களும் உள்ளே வருகிறது. சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் ஜலிக்கிறாரு. எல்லா மீனும் வலைக்கு வருவது போல இந்த சத்தியம் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்கும் அறிவிக்கப்படும். அறிவிக்கப்பட்ட எல்லா மனுஷங்களும் எங்க வருவாங்க, ஜல்லடிக்கு வந்து தான் ஆகணும், வலைக்குள்ள வந்து தான் ஆகணும். அப்பதான் ஆண்டவர் பிரிக்கிறாரு. எப்படி பிரிக்கிறாரு? நல்லவைகளை அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை என்ன பண்ணுவாங்க, எரிந்து போடுறாங்க. எல்லா தானியமும் சல்லடிக்கு வர்றது மாதிரி எல்லா மீனும் வலைக்கு வருது. வலைக்கு வரக்கூடிய எல்லாமே என்ன செய்யப்படுகிறது, நல்ல மீன் ஆகாத மீன் என்று பிரித்து போடப்படுகிறது. நல்லதை கூடையில போட்டு ஆகாத தூக்கி போடுறாங்க. நீதிமொழிகளில் படிக்கிறோம்ல, 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். கூடைக்கு உள்ள வரக்கூடிய நல்ல மீன் யாரை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், நல்ல மனிதர்களை சுட்டி காட்டுகிறது. நல்லவன் தயை பெறுவானா, கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். துர்சிந்தனையுள்ள மனிதனையோ அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். படிச்சோம்ல, நல்ல மீனை கூடையில் தூக்கி போட்டாங்க, ஆகாத வெளியே தூக்கி போட்டாங்க. இதே மாதிரி கடைசி நாளில் தேவதூதர்கள் போய் நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்தெடுப்பாங்களாம். பொல்லாதவர்களுடைய நிலைமை எங்க போகுது பாருங்க, அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவையும் துர்சிந்தனை உள்ள மனிதன் ஆக்கினை தீர்ப்பையும் பெறுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்ப என்ன புரிந்து கொள்ள முடிகிறது, செய்யும் செயலின் அடிப்படையில் மாத்திரம் தேவன் பிரிக்கல, சிந்திக்கும் சிந்தனையின் அடிப்படையிலும் தேவன் மனிதர்களை தரம் பிரிக்கிறாரு. இது நல்லது, இது ஆகாதது என்று சொல்லி தேவன் தரம் பிரிப்பதை பார்க்க முடிகிறது. கூடையில் வர்ற மீன் என்ன மீனா இருக்கும், நல்ல மீன் தான் என்ன செய்யும், கூடைக்கு வரும். இன்னொரு கோணத்தில் சொன்னா பிரயோஜனமான மீன் மாத்திரமே எங்க வரும், கூடைக்கு வரும். யோசிச்சு பாருங்களேன், வேதாகமத்தில் பிரயோஜனமான மீன்கள் இருந்துச்சா, வேதாகமத்தில் பயனுள்ள மீன்கள் இருந்துச்சா, இருந்துச்சா? நிறைய மீன்கள் இருந்துச்சு. துர்சிந்தனையுள்ள யோனாவை நற்சிந்தைக்கு மாற்றும்படியாக ஒரு மீன் அவரை விழுங்கியது. அது யோனாவிற்கு பயனுள்ள மீனாக இருந்தது. சீஷர்கள் வரிப்பணம் கட்டும்படியாக வெள்ளிக்காசை வலியில் வாயோடு வைத்துக் கொண்டிருந்தது ஒரு மீன், அதுவும் பயனுள்ள மீன் தான். ரா முழுவதும் வலைவீசி சிக்காத மீன்கள். சத்திய தேவனின் சத்தம் கேட்டு தவறிய சீஷர்களின் வழி மாறுவதற்கு படகின் வலப்பக்கத்து வலையில் 153 மீன்கள் வந்து சிக்கியது. இவை எல்லாமே பிரயோஜனமான மீன் தான். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். வேதாகமத்தில் அநேக நல்ல மீன்கள் இருந்தன. எப்படி நல்ல மீன்கள் கூடைக்கு சேர்க்கப்படுகிறதோ அதே போல இந்த நல்ல மீன்கள் நல்ல மனிதர்களை சுட்டி காட்டுகிறது. இந்த நல்ல மனிதர்களே
பரலோக ஆளுகைக்கு தகுதியானவர்கள் என்று வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. பைபிளில் வேதம் யாரையாவது நல்லவர்கள் என்று சொல்லுகிறதா? உங்களுக்கு தெரிஞ்சு எந்த மனிதனையாவது இவன் நல்லவன் அப்படின்னு வேதாகமம் சொல்லுகிறதா? அநேக மனிதர்களை வேதாகமம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு முன்பாக ஒரு சில மனிதர்களை நினைவுபடுத்தி காட்ட ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போமே. பத்து 22ங்களா? யூத ஜனங்களினால் நல்லவன் என்று சாட்சி பெற்ற கொர்நேலியுவை குறித்து நாம் வாசிக்க முடியும். கொர்நேலியு 10வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு. யூத ஜனங்கள் எல்லாராலும் எப்படி சாட்சி பெற்றாரா? நல்லவர் என்று சாட்சி பெற்றாரா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தட்ட நல்லவர்னு பேர் வாங்குறது எவ்வளவு ஒரு அபூர்வமான காரியம். எல்லா யூத ஜனங்களாலும் நல்லவர் என்று அழைக்கப்பட்ட கொர்நேலியுவை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? இங்கு வாசிக்கிறோம். இதே அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்த பர்னபாவையும் வேதாகமம் சொல்லுகிறது அவர் நல்லவனாக இருந்தார் என்று சொல்லி. அப்போஸ்தலர் 22:12 படிக்கிறோம், வேத பிரமாணத்தின்படி பக்தியுள்ளவனும் சகல யூதராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்ற அனனியா என்று சொல்லி. கண்பான ஆணுடைய பிள்ளைகளே, நற்சாட்சியுள்ள நல்ல மனிதர்களைத்தான் தேவன் தேடுகிறார். ஆண்டவர் வலை வீசி பிரித்தெடுக்கும் பொழுது யாரை தமக்கு பிரியமான பிரயோஜனமான மனிதர்கள் என்று எடுக்கிறார் என்று சொன்னால், நல்லவர்கள் என்று, நற்சாட்சி உள்ளவர்கள் என்று யாரெல்லாம் பெயர் பெற்றிருக்கிறாங்களோ இவர்களைத்தான் பரலோக பிரஜையாக ஆண்டவர் இங்கு தேர்ந்தெடுப்பதை பார்க்க முடிகிறது. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? நல்ல மீனை கூடையில் போட்டாங்க, ஆகாத மீனை என்ன பண்ணாங்க? பாடையில் போட்டாங்க. வழியில் தூக்கி போட்டாங்க. அது சாக தான் போகுது வருது. நல்ல மீன்கள் கூடைக்கும் ஆகாத மீன்கள் மரணத்திற்கும் நேராக ஒப்பு கொடுக்கப்படுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இதை படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு காரியம் தோணுச்சு. ஃபிஷ் ஃப்ரை பிடிக்குமா? எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும்? எல்லாம் அழகான மீன் எடுத்து அருமையாக தோல்லாம் சிதிலெலாம் நீக்கி நல்லா தேய்ச்சி நல்லா அழகாக மசாலாலாம் தடவி நல்லா அழகாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்களே. எந்த மீனை நம்ம ஃப்ரை பண்ணுவோம்? நல்ல மீனையா கெட்ட மீனையா? சொல்லுங்க. நல்ல மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோமா, கெட்ட மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோமா? சொல்லுங்க. நல்ல மீனை தான் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் ஆண்டவருக்கு நல்ல மீன் பிடிக்காது போலுக்கு. அவர் நல்ல மீனை ஃப்ரை பண்ணவே மாட்டார், கெட்ட மீனை தான் அக்கினியில் போட்டு ஃப்ரை பண்ணுறாரு. பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு நல்ல மீன் பிடிக்காதுங்க. நல்ல மீனை ஃப்ரை பண்ணி அவர் சாப்பிட்றதே கிடையாது. அவர் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே கெட்ட மீன் தான். சொல்கிறார்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் உங்கள் நினைவுகளும் எங்கள் நினைவுகளும் சொல்லி. ஃபிஷ் ஃப்ரை நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் கர்த்தரை ருசித்த நல்ல மீன்களா அல்லது அக்கினி சூளையில் ஃபிஷ் ஃப்ரை ஆக போகக்கூடிய பொல்லாத மீன்களா? இவ்வளோ ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திற்கு பொல்லாத மீன்களை அனுப்புறதே கிடையாது. ஃப்ரை தான், அக்கினி சூளை தான். யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? உண்மையில் நல்லவங்களா இருக்கிறோமா? இல்லை நல்லவன் அப்படிங்கிற ஒரு முகமூடிக்கு பின்பாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா?
வெளியில் பார்க்குறதுக்கு அழகான ஆடை, அருமையாக பேசக்கூடிய வார்த்தைகள், ஆனால் என்னுடைய இருதயம், என்னுடைய எண்ணங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது? கர்த்தர் அறிவார். நான் எங்கே ஃபிஷ் ஃப்ரை ஆக போகிறேனோ நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என்ன படித்தோம்? நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். ஒருவேளை நான் துர்சிந்தனை உள்ள மனிதனாக இருப்பேனானால் நான் ஃப்ரைக்கு தப்பவே முடியாதுங்க. நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. ஆண்டுடைய பார்வையில் நான் நல்லவனாக இருக்கிறேனா, அல்லது மனிதர்களுடைய பார்வையில் என்னை நல்லவன் என்று காட்டிக்கொள்ள நான் பிரயாசப்படுகிறேனா? தேவன் அழகாக பிரிச்சிருவார். மனுஷங்க கண்ணில் நம்ம பார்க்கறதுக்கு நல்லவன் போல தெரியலாம். சாமுவேல் வந்தார்ல, இவன் ரொம்ப உயரமாக இருக்கிறான், நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிறான், இவனை தான் ஆண்டவர் ஒரு வேளை சொல்லியிருப்பார் போலுக்கு, இஸ் நாட் ஃபிட், அனுப்பு அனுப்பு. யார் அவசியமே இல்லைன்னு நினைச்சாங்களோ ஹீஸ் எலிஜிபிள், அவன் தான் தகுதியானவன் என்று தேவன் தரம் பிரிக்கும் அளவுகோலே வித்தியாசமான முறைங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தரம் பிரித்து பார்ப்பார் என்று சொன்னால் நாம் எந்த லிஸ்டில் இருப்போம்? ஆண்டவர் என்னை பார்த்து, கொர்நேலியுவை பார்த்து சொன்னாங்களே, சகல ஜனங்களிலும் நல்லவன் பெயர் பெற்றானே, யூதர் எல்லாரிலும் நல்லவன் என்று பெயர் பெற்ற அனனியாவை மாதிரி இந்த சென்ட்ரல் சர்ச்சில் உள்ள எல்லாரும் என்னைய பார்த்து நல்லவன் சொல்லுவாங்களா? நான் வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னைய பார்த்து இவரை மாதிரி ஒரு மனுஷன் உண்டுன்னு சொல்லுவாங்களா? கண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் தேவனின் நகலா அல்லது கப்பியா? கப்பினா ஒன்றுக்கு உதவாது. ஜல்லடியில் மணல் சலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அருமையான மணல்லாம் கீழே விழுந்துடும். இந்த மேலே கல் கசடு இதெல்லாம் கீழே விழும் பாருங்க, அதுதான் கப்பி. கசடு கப்பியுமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, அல்லது மணி போன்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? நான் முதல்ல சொன்ன அந்த பிரித்தெடுக்கக்கூடிய உபகரணம் என்ன சொன்னேன்? ஜல்லடை. ஆண்டவர் இந்த மாதிரி நிறைய உபகரணங்கள் வச்சிருக்கிறாரு ஓமானமாக சொல்றதுக்கு. முதல்ல எதை பற்றி படித்தோம்? ஜல்லடை. ரெண்டாவது இன்னொரு காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்க. மத்தேயு 3:12 யாராவது வாசிக்கிறீங்களா? மத்தேயு 3:12 3வது அதிகாரம் மத்தேயு புஸ்தகம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார். தூற்றுக்கூடை யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? தூற்றுக்கூடைன்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? சிஸ்டர் அழகாக சொல்கிறாங்க. கிராமங்களில் இப்போல்லாம் யாரும் தூற்றுக்கூடையெல்லாம் பயன்படுத்துறதில்லை. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சிறுவனாக இருக்கும்போது எங்கள் பேரண்ட்ஸோடு சேர்ந்து வயலில் நெல் அறுப்போம். நெல் அறுத்து அழகாக என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காய வச்சுருவோம். ஒரு மத்தியானம் வெயிலில் காஞ்ச உடனே அரியாக கட்டி சுமந்துட்டு போய் நல்ல ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் சமதள ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு அழகாக கல்லை போடுவாங்க. கல்லை போட்டு அரிக்கட்டெல்லாம் அப்படியே அந்த கல் அடிப்பாங்க. அடிக்க அடிக்க நெல் மணிகள் எல்லாம் கீழே உதிரும். மீதம் இருக்கக்கூடிய வைக்கோலை போராக்குவாங்க. அதுக்கு மேலே மாடை வச்சு என்ன செய்வாங்க, புனையில் அடித்து இப்படி நெல்லெல்லாம் எடுத்த உடனே நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டு கழிவுகள்லாம் அப்படி இருக்கும். அப்போ அழகாக இந்த தூற்றுக்கூடை மாதிரி ஒரு கூடையில் அள்ளி காற்று எந்த பக்கமாக வீசுகிறதோ அதுக்கு நேரம் அழகாக அப்படி வச்சு பண்ணும்போது இந்த மணிகள் மாத்திரம் கீழே விழும், பதரெல்லாம் என்ன பண்ணும், காற்றில் பறந்தோடி போகும். இங்கே தூற்றுக்கூடை நல்ல மணியையும் பதரையும் பிரிக்கக்கூடிய ஒரு உபகரணமாக பயன்படுகிறது. முதல் பிரிப்பானாக நாம் பார்த்தது ஜல்லடை. ரெண்டாவது பார்க்குறோம் தூற்றுக்கூடை. தூற்றுக்கூடையில் தூற்றப்படும் பொழுது கோதுமை தனியாக வந்துடுது, பதர் தனியாக வந்துடுது. கோதுமை எங்கே கொண்டு போகிறாங்க? களஞ்சியத்துக்கு கொண்டு போகிறாங்க. பதரையோ அக்கினியினால் சுட்டரிப்பார்கள். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்போ பிரயோஜனம் உள்ளது மணி, கோதுமை மணி.
பிரயோஜனமுள்ள கோதுமை மணி பரனுக்கு போகிறது, பிரயோஜனம் இல்லாத பயனற்றது பாழாய் போகிறது. பரன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பரன் எதை சொல்லுவாங்க? வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மச்ச பரன்னு சொல்லுவாங்க. சில பரனில் பார்த்தீங்கன்னா குதில் வச்சுருப்பாங்க. அந்த குதிலில் கொண்டு எதை தட்டி வைப்பாங்க? தானியங்களை எல்லாம் தட்டி வைப்பாங்க. பரன், இது ஒரு பரன். இன்னொரு பரன் அப்படின்னா ஆண்டவராகிய தேவன், பரலோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ பிரயோஜனம் உள்ளது பரனுக்கும், அது வீட்டில் உள்ள நெல்மணியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வையில் நல்ல மணிகளாக விளங்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எங்கே போகிறாங்க? பரனுக்கு போகிறார்கள். பிரயோஜனம் இல்லாதது பாழாய் போகிறது. தூற்றுக்கூடையினால் தூற்றப்படும் பொழுது யோசித்து பார்க்கும் பொழுது நான் எப்படி இருக்கேன்? பதரா மணியா? எனக்கு தான் தெரியும் என்னுடைய வாழ்க்கை பதரை போல இருக்கிறதா அல்லது மணியை போல இருக்கிறதா என்று. நான் ஒருவன் மாத்திரமே என்னை குறித்து அறிந்தவனாக இருக்கிறேன், தேவனை தவிர. இப்போ நாம் ஒவ்வொரு ஆண்டவரே, என் வாழ்க்கை உண்மையில் வெளியரங்கமாக மணியாக இருக்கிறது, உள்ளே பார்த்தா பதரா இருக்குதா சாமி அப்படின்னு ஒருவேளை நம்ம யோசித்தோம் அப்படின்னா, ஜெபத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே கோதுமை மணியாய் மாறுவதற்கு நான் என்ன செய்யணும்? கேட்டால ஒரு மனுஷன், நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணும்னு கேட்ட மாதிரி சவுல் கேட்டார்ல, ஆண்டவரே நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அதே போல ஒருவேளை இந்த நாளில் நாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் நல்ல கோதுமை மணியாய் மாறி உமது களஞ்சியத்தில் சேர்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால், வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறது பாருங்கள். நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோமே, ஆமோஸ் 9:9, சல்லடையினால் சலிக்கும் போது ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. இதில் ஒரு முரண்பாடான கருத்து வருவதை உங்களால் பார்க்க முடிகிறதா? என்ன முரண்பாடு சொல்லுங்க பார்ப்போம். சல்லடையினால் சலிக்கும் போது ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே சல்லடையில் சலிச்சா நல்லது கீழே தானே விழுவும், ஆமாவா இல்லையா? ஜல்லடையில் சலிக்கும் போது அவசியம் உள்ள பிரயோஜனம் உள்ளது கீழே வந்துடும். வீட்டில் போய் ஒருவேளை புட்டுக்கு மாவு ஜலிக்கிறீங்க, சப்பாத்திக்கு மாவு ஜலிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாவு சப்பாத்தி எதில் போடுவீங்க? ஜல்லடையில் சலித்து மேலே இருக்கிறதுல சப்பாத்தி பண்ணுவீங்களா, இல்லை புட்டை வைப்பீங்களா, இல்லை கீழே விழுந்தது இல்லையா? சகோதரிகள்லாம் வீட்டில் சப்பாத்தி புட்டுலாம் போடுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை சகோதரர்கள்லாம் இதை தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன், சகோதரிகள்லாம் செய்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். கீழே விழுகிற மாவை தானே செய்வோம். ஆமாம் பிரதர், நீங்கள் தான் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பரவாயில்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஜல்லடையினால் சலிக்கும் போது ஒரு கோதுமை மணியும் கீழே விழுறது இல்லையா. என்ன ஆண்டவர், புரியலையே, கோதுமை மணி நல்லது, அது ஏன் கீழே விழக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு ஒருவேளை யோசிக்கலாம். நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லடை என்பதற்கு ஸ்விஃப்ட் SIFTங்கிற வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு இன்னொரு பொருள் என்னென்னா சொலகு. பாருங்கள், இதுதான் சொலகு, அப்படி தானே? இதுதான் சொலகுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதுதான் என்னது? சொலகு. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? புலியை துரத்துனாங்களாம் ஒரு காலத்தில். இந்த மாதிரி சொலகு வச்சு என்ன பண்ணாங்களாம்? புலியை துரத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சொலகை வச்சு என்ன பண்ணுவோம்? புடைக்கிறோம். புடைக்கும் போது எது கீழே விழுங்க? அதாவது அவசியம் இல்லாதது கீழே விழும். மணி எல்லாம் சொலகில் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல சல்லடை அப்படிங்கிறதுக்கு நாம் என்னென்னு எடுத்துக்கலாம்? சொலகுன்னு எடுத்துக்கலாம். சொலகில் புடைக்கும் போது, ஆண்டவர் புடைக்கும் பொழுது ஒரு கோதுமை மணி கூட என்ன செய்யாதான்? கீழே விழாதான். அப்போ ஆண்டவர் சுலகினால் புடைக்கும் பொழுது நாம் கீழே விழாமல் இருக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி யோசித்து பார்த்தா, நம்முடைய வாழ்க்கை சுலகினால் புடைக்கப்படும் பொழுதுதான்
கோதுமையில் இருக்கிற பதரெல்லாம் நீங்கி கோதுமை எங்கே போய் சேரும்? களஞ்சியத்துக்கு போய் சேரும். அப்போ நீங்களும் நானும் கோதுமை மணியாய் களஞ்சியம் போக வேண்டுமானால் புடைக்கப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். நைய புடைக்கப்படுகிற அனுபவம். அதனால தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஜல்லட, தூற்றுக்கூட, அதுக்கப்புறம் சுளகு. சுளகுல புடைக்கப்படுகிற அனுபவம் இருந்தால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் ஆண்டவருடைய களஞ்சியத்தில் போய் சேர முடியும். புடைக்கிறாங்களா? ஆமாங்க, வேலை செய்கிற இடத்துல வச்சு புடைக்கிறாங்கங்க, எங்களை சப்ஸ்டியூஷனாக போட்டு தாளிக்கிறாங்கங்க. புடைக்கப்படுறீங்களா? 8 மணி நேரம் வேலை கொடுத்தா 10 மணி நேரம் உழுக்க எடுத்துடுறாங்கங்க. ஒருவேளை புடைக்கப்படுகிற அனுபவம் எங்கே இருந்தாலும் நாம் நல்ல மணிகளாய் மாறுவதற்காகத்தான் புடைக்கப்படுகிறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஜலிக்கும் பொழுது நாம் கீழே விழாமல் இருக்க வேண்டும் என்றால் புடைக்கப்படணும். ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுது, யோவான் 12:24 படிக்கிறோம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் எப்படி இருக்கும்? மிகுந்த பலனை கொடுக்கும், பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், களஞ்சியத்துக்கு போய் சேரும். வசனம் சொன்னது சலிக்கும் போது ஒரு மணியும் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சலிக்கும் பொழுது நாம் கீழே விழாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம கீழே விழணும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சலிக்கும் பொழுது நீங்களும் நானும் கீழே விழாமல் இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் விழணுங்க. அதான் வசனம் சொல்லுது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், ஒவ்வொரு நாளும் விழுந்து சாகக்கூடிய அனுபவம் இருந்தால் மாத்திரமே தேவன் சலிக்கும் பொழுது நாம் கீழே விழமாட்டோம். சலிக்கும் போது, புடைக்கும் போது கீழே விழாமல் இருக்க வேண்டுமானால் கோதுமை மணி என்ன செய்யணும்? நிலத்தில் விழுந்து சாகணும். பவுல் சொல்றாருல்ல, நான் அனுதினமும் சாகிறேன். 1 கொரிந்தியர் 15:31. நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் சாகக்கூடிய அனுபவம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அனுதினமும் என்னால் என் மாம்ச இச்சைகளை சாகடிக்க முடிகிறதா? அனுதினமும் தனக்கானவைகள் எனும் சுயத்தை சாகடிக்க முடிகிறதா? பிறர் நம்மளை ஏமாற்றும் போது, அடுத்தவங்க நம்மளை எரிச்சல் ஊட்டும் பொழுது, நம்மளை இகழும் போது, நமக்கு எதிராக சண்டை போடும்போது சாந்தமாய் சத்தியத்திற்கு சாட்சியாய் நம்மை சாகடிக்க ஒப்பு கொடுக்க முடிகிறதா? நிலத்தில் விழுந்து நாம் செத்தால் தேவன் சலிக்கும் பொழுது நாம் கீழே விழாமல் இருப்போம். ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் கொலை பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் கொலை செய்திருக்கிறீர்கள்? யாருமே பண்ணலையா? நான்லாம் நிறைய பண்ணியிருக்கிறேன். ஒரு ஈ, ஒரு எறும்பு, ஒரு கரப்பான், எதையும் சாகடிச்சது இல்லையா? இதெல்லாம் தாண்டி நான் சிறுவனாக 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது விவசாய குடும்பம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வயலுக்கு போவேன். வயலுக்கு போகும்போது ஓடையில் பாம்பு போகும். இந்த பாம்பு பிடிச்சி அதோட கழுத்துக்கு மேலே ஒரு கம்பை அப்படியே அமுக்கிட்டு பாம்போட தாடையையும் மேல்வாயும் சேர்த்து சேஃப்டி பின்னை ஊக்க போட்டு லாக் பண்ணி விட்டுருவேன். எனக்கு இதை யோசித்து பார்த்து, ஆண்டவரே எவ்வளோ பொல்லாத காரியெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். வாய்க்காலில் பாம்பு போகும்போது சிறுவர்களாக இருக்கும்போது அதை பிடிச்சி அப்படி சுற்றி கல்லில் அடிக்கிறது, இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் யோசிக்கும் பொழுது உண்மையிலே
ஆண்டவர்கிட்ட இதற்காகலாம் என்ன செய்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன். சிறு வயசில் இதெல்லாம் செஞ்சது. இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணியிருப்பீங்க, ஏதாவது சில கொலையெல்லாம் செஞ்சுருப்போம், அப்படி தானே? இருக்கிற கொலையிலே பெரிய கொலை எதுங்க? பாயிண்ட்டுக்கு வரும். இருக்கிற கொலையிலே பெரிய கொலை, இதுதான் ஹையஸ்ட் மர்டர், இதை மிஞ்சின மர்டரே கிடையாது அப்படின்னு என்ன சொல்லுவோம்? என்னம்மா? ஓ, அம்மா சொல்கிறாங்க மனுஷங்களை கொல்றது தாங்க. மனுஷன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வது தான் இருக்கிறதுலே பெரிய கொலை. இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் கொலை பண்ணியிருக்கிறோம்? எல்லாருமே பண்ணியிருக்கிறோம் இல்லை? பைபிள் சொல்லுது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மற்றவங்களை எத்தனை முறை உணர்வுகளால் காயப்படுத்தியிருக்கிறோம்? பிறரை உணர்வுகளால் நாம் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால், அல்லது பிறரை நான் சாகடிக்காமல் இருக்க வேண்டுமானால், நான் என்னை சாகடிக்க வேண்டும். பிறரை நான் சாகடிக்காமல் இருக்க நான் என்னை சாகடிக்க வேண்டும். அதுக்காக அனுதினமும் சாகிறோமா? அனுதினமும் சாகிற ஒரு மனிதன்தான் நிலத்தில் விழுந்து சாகும் பொழுதுதான் தேவன் சல்லடையினால் சலிக்கும் பொழுது நல்ல கோதுமை மணியாக அவன் என்ன செய்வானா? களஞ்சியத்திற்கு போய் சேருவான் என்று வேதம் சொல்வதை என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. நான் என்னுடைய செய்தியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டேன். 3 விதமான நல்லதையும் கெட்டதையும் பிரிக்கக்கூடிய உபகரணங்களை சொன்னேன். முதல்ல ஜல்லடை, 2வது தூற்றுக்கூடை, 3வது சுளகு. சுளகுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? ஓகே, ரைட். என்னுடைய கரத்தில் 2 இருக்குது, நான் 2 வச்சுருக்கிறேன். இதில் எத்தனை பேருக்கு சுளகா இருக்க ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஜல்லடையாக இருக்க ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலாக நாம் இதுவரை படித்த பாடத்தை ஒரு பக்கம் ஓரமாக வச்சுக்கலாம். இதுவரை படித்த பாடத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு செய்யக்கூடிய செயலின் அடிப்படையில் யோசித்து சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு சுளகா இருக்க, அல்லது சுளகையோட காரியம் எனக்கு பிடிச்சிருக்குது, அல்லது எனக்கு ஜல்லடையோட காரியம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சுளகா ஜல்லடையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சுளகுன்னு சொல்கிறீங்களா? ஓகே. ஜல்லடை, தம்பி ஜல்லடை அப்படிங்கிறான். சரி, இப்போ உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இது ஒரு கற்பனை கதை தான். ஒரு நாள் ஒரு சுளகும் ஒரு ஜல்லடையும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்டன. சுளகும் ஜல்லடையும் ஒன்று பார்த்துக்கிச்சான். 2 பேரும் பார்த்த உடனே நம்ம சர்ச்சில் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்த்தா என்ன பண்ணுவோம்? ஹலோ பிரதர், சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டிலலாம் எப்படி இருக்கிறாங்க? பரஸ்பரம் விசாரிப்பது இயல்பு. அதே போல் இது 2ம் பரஸ்பரம் விசாரித்து கொண்டு அப்போ இந்த ஜல்லடை சொன்னிச்சா, நாம் 2 பேரும் நண்பர்களாக இருக்கலாமா? நாம் 2 பேரும் கூட்டாளியாக இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுச்சான். இதை கேட்ட உடனே இந்த முறம் கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடி போயிடுச்சான். ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு ஒரு முறைச்சுதான். ஏன் அது முறைத்தது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுது பாருங்க, முறமாகிய நான் வேண்டியதை வைத்து கொண்டு வேண்டாததை விலக்குகிறேன், ஆனால் ஜல்லடையாகிய நீயோ வேண்டாததை வைத்து கொண்டு வேண்டியதை விலக்குகிறாய். அதுதான் ஓ வேலை. வேண்டாததை மட்டும் வைத்துக் கொள்ளும் உன்னோடு வேண்டியதை மட்டும் வைத்துக் கொள்ளும் நான் எப்படி கூட்டு வைத்துக் கொள்ள முடியும்? வைக்க முடியுமா? கூடா நட்பு கேடாய் முடியும். கூடா நட்பு எப்படி தான் முடியும்? இப்போ சொல்லுங்க, ஒரு ஜல்லடையில் பதரும் மணியும் ஒன்றா போக முடியுமாங்க? பதரும் மணியும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? அதனால தாங்க ஆண்டவர் பிரிக்கிறாரு.
கோதுமை களத்தில் போய் சேரும், பரனில் போய் சேரும். அப்போ பதர் எங்கே போகும்? அக்னியில் சுட்டரிக்கப்படும் படித்தோம். இன்னொரு வசனத்தை படிங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 30:24. ஏசாயா 30வது அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்களேன். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னுமே. என்ன படிக்கிறோம்? நிலத்தை உழக்கூடிய எருது, கழுதை மறி, ரெண்டு என்ன பண்ணுதான்? முரம், அதாவது சுளகினால் தூற்றப்பட்ட, சுளகினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னுமே. தூற்றி முடிஞ்ச உடனே நல்ல கோதுமை களஞ்சியம் போய் சேர்கிறது. பதர் யாருக்கு இரையாகிறது பாருங்க. பதர் யாருக்கு இரையாகிறது? கொஞ்சம் ஆழமாக தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் படிச்சிங்கன்னா பதர் மிருகத்திற்கு இரையாகிறது. அப்படிதானே? பதர் எதுக்கு இரையாகுது? மிருகத்திற்கு இரையாகிறது. நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னுமே. இப்போ யோசிச்சு பாருங்களேன், கோதுமை மணி பரலோக பதார்த்தமாக மாறுகிறது, கப்பிகள் ருசியுள்ள உணவாக மாறுகிறது. யாருக்கு? மிருகத்திற்கு ருசியுள்ள உணவாக மாறுகிறது. படிக்கிறோம்ல, ஆண்டவர் சொன்னார்ல, இடது பக்கத்தில் நிற்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஆக்கணைக்குள்ள போங்கன்னு சொன்னாரே. அங்கதாங்க மிருகத்திற்கு பங்கு இருக்கிறது, பதருக்கும் அங்கேதான் பங்கு இருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ஸ்டார்டிங்கில் ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம செய்தி ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? செத்து போன விதையை கொடுத்து முத்து போன்ற மனிதனை கண்டுபிடித்த முதலாளியை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். உங்கள் யாருக்கும் தெரியல. இன்னொரு கேள்வி கேட்குறேன், இது தெரியுமான்னு பாருங்க. முத்து போன்ற விதையை சாக கொடுத்து செத்து போன மாந்தரை முத்தாய் மணியாய் மாற்ற துடிக்கும் மாவேந்தனை உங்களுக்கு தெரியுமா? இது தெரியுமாங்க? இவரையும் தெரியாதா? அவர் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? முத்து போன்ற விதை யாருங்க? வித்து. வித்து யாரு? விதை யாரு? நஸ்ரேனாகி இயேசு தான் அந்த வித்து, விதை. முத்து போன்ற அந்த விதையை நமக்காக சாக கொடுத்து செத்து போன, பாவத்தினால் மரித்து போன இந்த மானிட குலத்தை முத்தாய் மணியாய் மாற்ற துடிக்கும் மாவேந்தன், ராஜாதி ராஜா, பரலோகத்தின் தேவன். அவர் தெரியுமா? நிச்சயமா நமக்கு தெரியும். நாம் எப்படி இருக்கோம்? அவருக்கு முத்தா இருக்கிறோமா அல்லது அவருக்கு பித்தா இருக்கிறோமா தெரியல. முத்தை போல ஜொலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதா அல்லது பித்து பிடித்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? நாம் கப்பியாக இருக்கிறோமா அல்லது கனமான கோதுமை மணியாக இருக்கிறோமா? சுவையான தானியத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய சுலகா நான், வடிகட்டிய சாக்கடையை வைத்துக் கொள்ளும் சல்லடையா நான்? வலப்புறம் உள்ள செம்மறியாடா அல்லது இடப்புறம் உள்ள வெள்ளாடா? தேவதூதரால் பிரிக்கப்படும் நீதிமான்களின் கூட்டத்தில் இருக்கிறோமா அல்லது பொல்லாதவர்களின் கூட்டத்தில் இருக்கிறோமா? இறுதியாக கேட்கிறேன், நாம் கப்பியா தேவனின் காப்பியா? ஏன் தேவனின் காப்பியா அப்படின்னு கேட்குற அப்படின்னு சொன்னால், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எல்லாரும் அவரை நல்லவன் சொன்னாங்க. ஒரு மனுஷன் வந்து கேட்டான்ல, நல்ல போதகரே. அவர் நல்லவராகத்தான் வாழ்ந்தார், அவர் நன்மை செய்கிறவராகத்தான் வாழ்ந்தார். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்குமே அவர் எப்படி தான் வாழ்ந்தார்? நல்லவராகத்தான் வாழ்ந்தார். மீகா 7:7 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை,
தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் அப்படின்னு வேதாகமம் சொல்வதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான திருச்சபையின் விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களில் இந்த ஜல்லடையில் மேல் இருக்கக்கூடிய கப்பியை போல, கசடுகளை போலத்தான் இருக்கிறது. ஆண்டவரே, கப்பியா கசடா என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, உம்முடைய உதரத்தினாலே முத்தாய் மணியாய் நான் மாறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கேட்ட வார்த்தைகளை சிந்திப்போம், ஜெபிப்போம், சீரடைவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். யாவரும் முழங்காற்படிட்டு ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளின் ஆயத்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த தியானம் எங்களுடைய உள்ளான இருதயத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் மீண்டும் ஒரு விசை திருப்பி பார்க்கும்படியான ஒரு அனுபவமாக இருந்தது சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை அநேக சமயங்களில் தகப்பனே கப்பியை போன்றதாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை போல உம்முடைய நகலாக, உம்முடைய சாயலை பெற்ற மனிதர்களாக, உம்மால் தரம் பறிக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் உள்ள மணியாய் முத்தாய் நாங்கள் மாறுவதற்கு பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஈர்ப்புகள், உலக ஆசபாசங்கள், மாயையான அனுபவங்கள் அநேக வேளைகளில் எங்களை கப்பியாய் கசடாய் மாற்றுகிறது தகப்பனே. ஆனாலும் வழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுவதைப் போல, அக்கினியினால் அக்கினி கொள்கடலிலே அவைகள் சூடேற்றப்பட்டு சுத்தமான தங்கமாக பிரித்து வருவதைப் போல ஆண்டவரே, உலைக்களத்தில் சோதனைகளின் வாயிலாக ஆண்டவராகிய தேவன் கோதுமை மணியில் இருக்கக்கூடிய பிசறுகளாகிய பதறுகளை எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பதறு ஒட்டிகிட்டு இருக்கு தெரியாது சுவாமி. ஆண்டவரே, மாம்ச இச்சை என்கிற பதறாக இருக்கலாம், உலக ஆசபாசம் என்கிற பதறாக இருக்கலாம், எரிச்சல், ஏமாற்று வேலை, கோல் சொல்லுதல், ஆண்டவரே இன்னும் பிறரை காயப்படுத்தக்கூடிய உணர்வு என்று சொல்லி என்னென்ன பதர் என்னுடைய வாழ்க்கையில் ஒட்டி கொண்டு இருக்கிறது என்பதை நீர் நன்றாய் அறிவீர் ஐயா. ஆண்டவரே, எங்களை விட்டு இந்த பதரை எல்லாம் நீர் நீக்கி போடும்படியாக இந்த நாளில் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பதர் நீங்கிய மணியானது பரனுக்கு போய் சேர்வதைப் போல நாங்கள் ஒவ்வொருவரும் பரலோக தேவனின் சன்னிதானத்திற்கு நேராக வந்து சேர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியை கேட்ட ஒவ்வொரு அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். தங்களுடைய இருதயத்தில் இந்த செய்தியை யோசித்தவர்களாக ஒவ்வொருவரும் தங்களை அலசி ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து நல்ல கோதுமை மணியாய் பரலோக ராஜ்யத்தில் களஞ்சியத்தில் சேரக்கூடிய நல்ல விசுவாசிகளாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உள்ள ஆண்டவர் இந்த நல்ல வேளையிலும் கூட சுகவீனத்தினாலும் பலவீனத்தினாலும் இந்த நாளில் ஆலயம் வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளை நினைத்து பார்க்குறோம். உள்ள தகப்பனே, அருமையான அம்மா ஜெயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக ஆண்டவராகிய தேவன் அருமையான தாயாருக்கு கொடுத்து வருகிற நல்ல சுகத்துக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து அவர்கள் காலூன்றி நிற்கவும், சரீர அவயங்கள் எல்லாம் புது பலன் அடையக்கூடிய உன்னதத்தின் பலனினால் அவர்கள் நிரப்பப்பட பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கடினமான காலங்களில் பக்கபலமாக இருக்கிற குடும்பத்து அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழலை மேற்கொண்டு இயேசுவின் பலத்தினாலே ஜெயிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் ராபின் சாரை நினைத்து பார்க்கிறோம். உடைய மகன் கடந்து வந்த இந்த சிறிய விபத்து நிமித்தமாக கால்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஃப்ராக்சர் காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நல்ல முறையில் குணமாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். 2 வார காலமாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வேலைக்கு செல்ல முடியாமல் மனிதன் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய மகனுக்கு நல்ல பலத்தை கட்டளையிடுங்க. குறித்த நாட்களிலே காலூன்றி எழுந்து நடக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தரும்படியாக உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். உள்ள ஆண்டவரே, வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வரதடப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இணையதளத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பான திருச்சபை விசுவாசிகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் பெயர் பெயராய் தனித்தனியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உள்ள ஆண்டவரே,
நாளை தினத்தில் நடக்கக்கூடிய ஓய்வு நாள் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் அவனுடைய சன்னிதானத்திற்கு நேராக கடந்து வரவும், தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.